சுட்டி டிவி பார்க்க வேண்டியனே கல்யாணம் பண்ண நலுங்க. வீடியோலாம் பிகின் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, நலுங்க வச்சுட்டு ராவடி பண்ணது. யாரும் இந்த மாதிரி விளாக் பண்ணியிருக்காங்களா நான் சர்ச் பண்ணதில்ல. மோட்டோ விளாக்லேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நேற்று வந்துட்டு பிரியாவோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் பண்ணல. அது வந்துட்டு நீங்கள் கண்டென்ட்டுக்கோசம் கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ் ரிவீலே பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா யூடியூப் சேனலையும் நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கோசம் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம், ஆனால் அது வந்துட்டு நீங்கள் காப்பாற்றலை அப்படி இப்படின்னா சொல்லும் போது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. அது என்னன்னா என்னோட தப்பு இல்லைங்க, நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடிட்டரும் நம்மளோட வீடியோ அவுட்புட் எடுத்தவர் அவர் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாருங்க. அண்ட் அந்த வீடியோ வந்துட்டு நான் பார்க்காம ஷெடியூல் போட்டு விட்டேன். நான் என்னோட மேனேஜர் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் மேரேஜ் டைம்ல எவ்வளோ வேலை போகணும். உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு யாருக்காச்சும் வீட்டில் மேரேஜ் இல்லை உங்க ரிலேஷன் மேரேஜ்னாலே, ஃப்ரெண்டு மேரேஜா இருக்கட்டும், மேரேஜ் விஷயம்னா எவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஹெச்ஆர் கல்யாணம் இப்போ வேற போயிட்டு இருக்குது சும்மாவா. இதுல என்ன ஒண்ணுன்னா, நானும் சாபாசம் சாண்டி இவங்க தாங்க பயங்கரமா ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். கிச்சா வந்துட்டு நீங்க நைட்டு வந்துருவாருங்க. இதுல இருந்து ஃபுல்லா கல்யாண வேலை, டெய்லி நலுங்கு வைக்கிறது, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடும். இந்த டைம்ல நம்ம யூடியூப் சேனலும் பார்த்துக்கணும், நம்ம ஹெச்ஆருக்கும் ரெகுலராக வீடியோ போடணும், இது எல்லாமே இருக்குங்க. அதனால அந்த வீடியோ வந்து நான் செக் பண்ணாமல் போட்டேன். அப்புறம் என்னோட மேனேஜர் வந்துட்டு தான் பார்த்தாரு, இந்த மாதிரி வீடியோவில் அவ்வளோவா இன்புட் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் எங்கள் அம்மா வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி உன்னோட என்ட்ரி ஓகேடா தங்கம், வெறித்தனமாக இருக்குது. பிரியா வந்துட்டு உன்னோட ஒய்ஃப், அவங்களுக்கும் உன்னோட ஈக்குவலான என்ட்ரி கொடுக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால வீடியோ போட வேணாம், உங்கள் ஒய்ஃபுக்குன்னு ஒரு மரியாதை கொடு அப்படின்னு நேற்று உட்காந்து ரொம்ப நேரமாக அட்வைஸ் பண்ணாங்க. அதனால நான் அந்த வீடியோ வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் செலவு பண்ணோம் தான், சரி ஓகே இந்த டைமில் காசுலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்துட்டு அந்த வீடியோ ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. இதுக்கு பதிலாக வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது பிரியாவுக்கு வந்துட்டு ரோஸ் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அம்மா வந்துட்டு போட்டுக்கோ, அந்த வீடியோ போட்டுக்கோ, ரொம்ப இதாக மொக்கையாக போட்டுறாது, அதுக்கு வேணாம், உன்னோட என்ட்ரி ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். 2021 நம்ம ஃபேஸ் ரிவீலுக்கு வந்துட்டு என்ட்ரி கொடுத்தோம், அது நிறைய ஹெச்ஆர் பார்த்துருப்பாங்க, 800 விட்டது. என்னோட ஒய்ஃபோட என்ட்ரி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அது 2 பேரும் ஈக்குவலாக போட்டுருங்க. இந்த மாதிரி நீ அவளுக்கு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் வந்துட்டு போட்டுக்கோ. ஆனால் அந்த சீன் என்ன, நாங்கள் ஸ்கிரிப்டடா பண்ணல, சும்மா உட்காந்து போட்டோ ஷூட் பிரியாக்காவை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு நான் ரோஸ் எடுத்துக்கிட்டு ரெமூவ் மாரி நடந்து வரேன். ரெமூவ் மாரியே நல்லா இருக்குன்னு சொல்லி சாண்டி சொன்னான். சரி அப்படியே போய் நம்ம ஒய்ஃபுக்கு வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதோட கிளிப் மட்டும் தாங்க போட போறேன். ஸோ பாருங்க. அது நேற்று தயா ப்ரோட் உட்காந்து பேசினாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசினாங்க, அந்த மாதிரி வீடியோ அவுட்புட்டே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ப்ரோ ஒன்றும் கவலைப்படாத, நீ மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம 50 டே வந்துட்டு வெக்கேஷன் மாதிரி வெளியே போகலாம், உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து தரேன்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 டேஸ் வெக்கேஷன் போயிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அங்கே கொஞ்சம் நல்லா பயங்கரமாக கொடுக்கலாம். இப்போதைக்கு வேணாம், எடுத்த வரைக்கும் போதும், கொஞ்சம் கண்ணாராக இருக்கிறதுனால அது அப்படி இப்படின்னு சொதப்பு தான் செய்யும். எனக்கு இது என்ன பிரச்சனைனா, இப்போவே இவ்வளோ சொதப்புதுன்னா ஹார்ட் ரேசர் கல்யாணம் அவ்வளோ கரெக்டாக vlog பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தாங்க இன்னைக்கு நலுங்க வச்சது வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நலுங்க வைக்கிறதுங்க. அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் போர் அடிச்சுற மாதிரி இருந்தாலும் பிரியா ஃபேஸ் அதில் உள்ளதான் இருக்குதுங்க, நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு நம்ம June 4 வந்து ஹல்தி இருக்குங்க நம்ம வீட்டில். அண்ட் ஹெச்ஆர் மறக்காம வந்துட்டு June 6 ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்துருங்க. வீடியோ முழுசா பாருங்க. ஆமா நான் போடக்கூடாதா, நான் இதான் ஃபர்ஸ்ட் பந்தக்கால நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் உனக்கு தான்டா பந்தக்கால் நெட்டுவாங்க. உனக்கு என்னடா வெக்க வருது, இன்னும் நீ 15 வருஷம் படிக்கணும். ஏய் பப்புலே, உன் கழுத்துல தானே தாலி கட்ட போறேன். ஓகே இங்கே தான் நமக்கு வந்து நலுங்கு வைக்க போகிறாங்க. இது வந்துட்டு வீட்டில் டெக்கரேஷன் பண்ண, நமக்கு வந்துட்டு June 4 வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிராண்டாக பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சு ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் நலுங்கு வைப்பாங்களா, அதுதான். என்னை வேட்டி சட்டை வேறு கட்ட விட்டாங்க, பார்ப்போம். இப்போ வந்து ஹெச்ஆருக்கு ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்க போகிறாங்க. வச்சோடனே நம்ம வந்து ரீல்ஸ் பண்ண போகிறோம். நீ வர தம்பி வாடா, நம்ம கேமராடா. தம்பி வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விடிகாலத்தில் வந்திருக்காரு. நான் எந்திரிக்கிறதே 8 மணி தான். இதுவே நான் இன்னைக்கு நான் எந்திரிக்கலாம் என்னடா பண்ணியிருப்பேன். மணி வந்துட்டு ஒரு 6 மணி பக்கமாக இருக்குமா, 6 மணி பக்கமாக வருது. பையன் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைக்கிளில் மிதிச்சுட்டு வந்திருக்கான். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா, 15, அதுவும் கால்குலேட் போட்டிருக்கேன். வீட்டில் சொல்லிட்டு வந்தானா சொல்லிட்டு வராமல் வந்தானான்னு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் வந்திருக்கேன், ரொம்ப நன்றி. இதோட 3வது தடவை வருது. ஏற்கனவே 2 டைம் வந்தாலாமா. நிறைய டைம் வந்திருக்கியா, சரி. ஆனால் வந்துட்டு அவ்வளோ லாங்லாம் இப்படி தனியாக வராது, சேஃப் இல்லை. ஏன்னா நம்ம ஊர் லாரி பசங்களாம் வந்து கண்ணை மூடிட்டு வருவானுங்க, ஓகேங்களா, சேஃபாக வாங்க. அண்ட் இன்னொரு டைம் வருவோம் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இப்படி தனியாலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். அண்ட் மேரேஜுக்கு வந்துடுங்க, மேரேஜுக்கு பேரண்ட்ஸும் கூட்டிகிட்டு வாங்க, தனியாக மறுபடியும் சைக்கிள் எடுத்து மிதிச்சுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஈவினிங் டைம் வைக்கிறோம். பந்தக்காலம் நெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மூஞ்சில் நலுங்கு வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நலுங்கு இதுதான்.
ஜூன் 4 வந்துட்டு தான் நம்ம 4வது நாளுங்க. நம்மளோட நாளுங்க. அதுதான் பசங்க வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணி இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி நைட்டு வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டி. எங்கே இது இதெல்லாம் சொல்லவே இல்லை. வேண்டாம், நீ குடிக்க போகிற எல்லாத்துக்கும் மோரும் அது பேர் என்ன ரெட் புல்லும் வாங்கி வைக்கிறேன். குடிச்சுட்டு அமைதியப்படுத்துங்க. இதுலடா தங்க இன்னொன்று ஐயே தங்க. ஏய் சாமி எடுத்துடா சாமி. வெயிட் கலரில் இருக்கும் பாரு சாமி, அதை எடுத்தோம் சாமி. இங்கே அண்ணாக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அம்மா. ஆமாம் அப்படியே வாங்க உள்ள போங்க. ஓகே சர்ப்ரைஸ் பண்றியா? நான் சர்ப்ரைஸ் ஆகணும், ரியாக்ஷனே இல்லை. மணி 8 10 மணிக்கு பேங்க்ல வச்சிடலாம். அண்ணா இன்னைக்கு என்ன ட்ரீட் எங்களுக்கு? எப்படியும் ஒரு காலையில ஒரு 10,000 தர மாட்டாங்க. சரி ஏய் சாபா வண்டி பேங்க் கொடு. எட்ரா வண்டி பேங்க்குக்கு. சரி நான் 10,000 எடுத்து வந்துடலாமா? 10,000 எடுத்து வந்துடலாமா? 10,000 புக் பண்ணோம். சட்டுன்ட்டு போயிட்டு வண்டி புக் பண்ணிட்டு வரலாம். இந்த இது போட்டுடுமா? இரு நலுங்க இருக்கிற வரைக்கும் கழுத்துல இருக்கட்டும். அப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். கல்யாணம் அப்பன்னா இப்படிதான் செயின்லாம் போட்டு ஆசை காட்டுவாங்க. அப்புறமேட்டு சும்மா இதெல்லாம் பந்தா போஸ். அப்புறமேட்டு பிடிக்கிறவங்க இது சுகா கையில இருக்கிறதா சீக்கிரம் முதல்லாம் கூட பேங்க்ல வச்சுட்டு வந்துடலாம். எத்தனை லட்சம் கேட்டா? எத்தனை லட்சம் கேட்டு? 1 லட்சமா 2 லட்சம் கேட்டியா? புது மாப்பிள்ளை எடுத்தேன் செயின்லாம் போட்டு. புது மாப்பிள்ளைக்கு அப்படியே இருக்கிறேன். புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறேன். எப்படி தெரியுமா இருக்கு? இந்த திருவிழா எல்லாம் ஆடுக்கு நேர்ந்து விடும் போது கழுத்துல பூலாம் போட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கல்யாண மாப்பிள்ளைக்கு நேர்ந்து விடுவாங்க. இப்படி எல்லாம் போடும்போது சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எல்லாம் ஜாலியா இருக்குன்னு. ஆனா நமக்கு தான் தெரியாது நம்ம திருவிழா ஆடுன்ட்டு. நம்ம நேர்ந்து விட்ட ஆடு நமக்கு தெரியாம போயிடுச்சு. தாலி கட்டி 1 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன பூமரங்கள் மாதிரி வெட்டியா? அரே பூமரங்கள் நவருங்க. வெள்ளி தட்டைங்கடா. மேகம் வரும்போதே மயில் தோகை விரியாதோ அழைத்தேன் வான்பே. காதல் காதல் ஒரு ஜுரம் காலம் யாவும் அது வரும். ஆதாம் ஏவாள் தொடங்கிய கதை தொடர்கதை அடங்கியதிலேயே. காதல் காதல் ஒரு ஜுரம் காலம் யாவும் அது வரும். ஆதாம் ஏவாள் தொடங்கிய கதை தொடர்கதை அடங்கியதிலேயே. ஜப்பானை விழித்து எப்போது நடந்தாய் கை கால்கள் முளைத்த ஹைக்கூவே. செவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஹைக்கூவும் உனக்கு கைப்பூவே. விலகாம கூடும் விழாக்கள் நாள்தோறும். சரிப்போ ஏப்பா எனக்கு ஒரு விளக்கு கொடுங்க, நானும் பத்த வைக்கிறேன். எனக்கெல்லாம் தர மாட்டாங்களா? இன்னைக்கு நம்ம வசமா செத்தோம்னு நினைக்கிறேன். அப்படி அங்க பாரு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பூமர் ஆன்டிஸும் வந்துட்டாங்களா, இன்க்ளூடிங் மை மாம்ஸ். எங்க எங்க அம்மா பூமர் அம்மா? அரே பூமர் அம்மா எங்க? எங்க அம்மா என் தாய் பெத்த தாய். நான் பூமர் அம்மான்னு சொன்னதை மட்டும் எங்க அம்மா கேட்டுச்சு. எனக்கு பால்ல வசத்த வச்சு கொண்டுடும். பாட்டி கூப்பிடுறாங்க. மிரட்டாதீங்க, பயமா இருக்கா இல்லையா? பாட்டி வேற 3 தலைமுறை வேற பாத்துருக்குது. வெத்தலை பாக்கா சுண்ணாம்பு தடலையா புடிச்ச பாட்டி எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. இருங்க மேரா மம்மி இஸ் கம்மிங். விட்டா பாட்டி எடுத்துட்டு போயிரும் போல. அங்க பாரு மேரா தாய் மாமா. ஏன்? சரி விட்டாதீங்க. லைட்டா பயமா இருக்கா இல்லையா? பாரு காப்பி தண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? எங்க அம்மா இப்ப ஆணிதர் கண்ணி விடுவோம்.
சுட்டி டிவி பார்க்க வேண்டியனே கல்யாணம் பண்ண நலுங்க வச்சாங்க. மஞ்சளா அழுவுமா அப்பதான் எபிசோட் ஹிட் ஆகும். கம்மியா பூசுமோ. ஏய் பேச்சுலர் பார்ட்டி வைக்கணுமா? ஆமா ஆமா நெத்தி இங்க இருக்குதுமா, நீ இங்க வச்சு ஸ்டைலா வெளியே சும்மா நம்ம பார்த்தேன். கொலவெறியில் எதுவும் பண்ணிடாத, பையன் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன், அதுக்கு தலையில உரலக்கல்லி போட்டுறாத. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் மூஞ்சி நடுங்க வச்சாங்க. சரி வெறுங்கையில இருக்கிற ஒரு 10,000 கட்டு இப்படி வைக்கணும். என்னது எங்க நைனா காசு தரல, வெறும் நெல்லுங்க வச்சிட்டாரு. இப்ப வேற கையில தச்சு அப்பதான் பையன் அழகாவ ஏய் கண்ண குங்குமம் வச்சுட்டாரா? ஏய் கர்ச்சீப்லாம் இல்லையா? கர்ச்சீப்லாம் எங்க அம்மா ஆனந்தர் கட்டி விடுது. விசா நீ வைக்கல? வா வா சித்தி 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 காது கேக்குதா? விசா வார்த்தை வைக்க சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போறால. விசா வா. சித்தி தான் கரெக்டா போட்டு வச்சிருக்குது. ஏதோ ஒண்ணு பண்ணு. மஞ்சள், ஆமா, எண்ணெய், சீவக்காய். விசா நல்லாவே, அப்பதான் உனக்கு நான் ஒழுங்கா நல்லு வைப்பேன். ஏய் பழத்துல பூசி குங்குமம் 3 இடத்துல வை. ஏய் இருக்கிற முக்கால் சந்தனம் நீ எடுத்து வை. சந்தனமா மஞ்சளா? உண்மையை சொல்லுங்க. ஐயோ தாடி விசா. ஏய் பொட்டு வைக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிக்கோ. ரீடேக். ஏய் பொறுமை பொறுமை. அதெல்லாம் சுத்து. என்ன ஒரு பரபரப்பு விசா. வெறும் கையை சுத்தக்கூடாது, அண்ணன் கையில 2000 ரூபாய் வைக்கணும். சாயங்காலம் அப்ப ட்ரீட்னு கேட்டு வரக்கூடாது. காசு எடுக்கிறான். என்ன மூஞ்சி மடி ஆட்டி கட்டுறான். விசா நீ என் மேல கொலவெறியில இருக்கிறன்னு தெரியும். அம்மிக்கல் தலையில போட்டு கொண்டுடாத. அண்ணன் பாவம், பிரியா வேற இருக்கா. ஏய் என்ன சிச்சிக் சிச்சிக்கா? ஏய் சிச்சிக் சிச்சிக்குன்னு மஞ்சள் அள்ளி போட்டு போறா. இங்க வேற பூமர் அங்கிள் டிரைவன் அட்டி விழுந்து. ஏய் இருக்கிற மஞ்சள் மொத்தமா போடுவ நீ. முடி மஞ்சள் அப்புறம் பார்ட்டி எல்லாம் கேட்கக்கூடாது. சரி 2000 நோட்டா வருதான். போட்டோ எடுத்துட்டு போறியா? வாங்கணும். இது என்ன காலிங் பில்ல இங்க அழுத்திட்டு இருக்க? ஓகே இங்க என்ன ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்களே. என்னடா மேல இருந்து அரிசி கொட்டுதான் நினைச்சேன். ஹெச்ஆர் இன்னைக்கு ட்ரீட் தான். அரிசி போட்டுட்டே இருக்கேன். ஏய் வா ஒழுங்கா தாலி பிடிச்சி கட்டிடுவேன். ஒழுங்கா கிட்ட வா. சுகா என்ன ஒரு நோட்டு கம்மியா இருக்கு? 2000 நோட்டா எடுத்துருவா சுகா. பேங்க்ல மாத்திக்கலாம். நிறைய பதிக்க வச்சுக்கோ. நோ என்ன விடாத. அதுல செல்லு பேங்க்ல செல்லுண்டா. சுகா நீ நைட்டு பார்ட்டி தான். வாயில போட்டாடா.
சண்டை இதான் பேசும்போது வாய் திறக்கூட வாயிலே போட்டா கிரீம இங்கே புதுசு. ஏய் நமக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கும். அது இந்த உரலிக்கல்ல கட்டிடாத. இதனால சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சு. நீ ஒரு குடும்பஸ்தே ஆயிட்டா. கொலவரி நினைச்சாய் போட்டாடா மண்டையில. இங்கடா ரத்தம் வந்துருச்சா? ஏய் அது வாலிப வயசு. அங்க பேரு புழுவு போகுது. நடக்கிறீங்களா? எல்லாம் ஓகே. எல்லாரும் அந்த நெத்தியில தான் காலிங் மேல எழுதிட்டு போறாங்க. பொறுமை பொறுமை கம்மியா. அவ்வளவுதான். செலவு வச்சாச்சு, செலவு வச்சாச்சு. போன் செலவு வச்சாச்சு. இதா இருக்குல்ல. கையில பேரு. ஏய் மொத்த காசையும் அமைக்கிட்டு போயிட்டா பேரு. ஏய் 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 எத்தனை நோட்டு சுருட்டுன? பாதி நோட்டு சுருக்கிட்டா, பாதி நோட்டு சுருக்கிட்டா. சுகுதி சுதா உண்மையை சொல்லு. எத்தனை 500 நோட்டு? அல்றா பூசுறா. நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு நான் வச்சு செய்ய வேண்டாம். மஞ்சளே கொண்டு வந்து ஊற்றி விட்டுருவேன்டா. ஏய் வாச்செல்லாம் எதுக்குற மஞ்சள் நீராட்டம் உங்களுக்கு? பார்த்துக்கூட நாளைக்கு ஒன்று கல்யாணம் நான் தான் வைக்கணும். நாளைக்கு காலிங் பெல்லடா. ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிருக்கிறாரு. டேய் கம்மியா பூசுடா. குட் பாய். சொன்னே நல்ல பேச்ச கேட்கணும். நானும் பார்த்துருக்கேன். முன்னாடி காலிங் பெல்ல மாதிரி நெத்தி அமைக்கிட்டு இருக்கீங்க. காலிங் பெல்ல ஸ்பீக்கர் போச்சுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல. மூத்த காட்டுறீங்க யாரு? வர்ணியா வருஷவா? இப்படி அல்ல, இப்படி கை காட்டணும் எப்படி வைக்கணும்னு. ஏய் உண்மையா மூணு சொல்ல உனக்கு தாலி கட்டிடுறேன். ஆமா அங்க மட்டும் தான் தாடி முளைக்குது. அங்கேயும் தடவி தாடி எடுத்து விட்டுருவோம். பூசு இந்த பக்கம் பூசு. முதுல பூசுறியா? இந்தம்மா போதும். பொட்டு எடுத்து வை. இப்படியே பண்ணா தாலி எடுத்து கட்டிக்குவேன். ஏய் அந்த போட்டோ போட்டு கண்ணில் வச்சிடாதீ போட்ட. ஏய் வரியா இல்ல தாலி கட்டவா? ஏய் 3 மர பொண்ணுங்க. ஒன்னும் இல்லை இப்பதான் எல்கேஜி போகுதுங்க. இது என்னைக்கு வளர்ந்து நான் என்னைக்கு இதுக்கு தாடி கட்டுறேன்? இந்த பக்கம் பூசு, இந்த பக்கம் பூசு. இல்ல இல்ல காசுலாம் என் கையில தான் கொடுக்கணும். என்ன சுத்தி காசு பின்னாடி கொடுக்க சொல்றாங்க? சுத்திட்டு என் கையிலே கொடுங்க. அண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் மாமா மாமா எதுக்கு இது அப்படியே எடுத்து மொண்டு நானே வச்சுக்குவா? ஏய் சாபா சாப்பிடுவா மா. ஏன் எதுக்கு வெயிட்டிங்? பூசறதுக்கு எதுக்கு வெயிட்டிங்? ஏய் என் மூஞ்சில நல்லுங்க வந்துட்டு நீ. ஏய் என்ன 2 பேர்ல எடுக்கிற? எடு நல்லா எடு. எண்ணெய் தேய்ச்சிட்டு சீவந்தோட 2 கையிலையும் தேய்ச்சி மண்டையில தடுவ. தலையில போடு. ஏய் மண்டையில என்ன உருட்டுற? இப்ப இது மஞ்சள் எடு. கண்ணத்துல பூசு. கையில கையில பூசுறா. குங்குமேடா. அவ்வளவுதான்டா. அங்க பர்றா.
கம்மைல்ரா. டேய் டேய் எங்கடா காலிங் பெல் இந்த இடத்துல சோம்பர் சுத்ரா. டேய் 2000 காசுடா. பாட்டிக்கு ரொம்ப குசும்பு இடிச்சிட்டே இருக்கு. ஏய் அம்மிக்கெல்லாம் வேண்டாம், நீ தலையில போட்டுருவ. ஏய் சும்மா மட்டும் சுத்த என் மூஞ்சி விட்டுருவ. அடியில கருப்பா இருக்கு. ஒரிஜினல் குவாலிட்டி இல்லையா? போட்டாண்டா காலிங். அரிசி எடுத்து போடுறா, தாம்பாளத்தை எடுத்து போடுற. ஏய் எந்திரிச்சுக்கோடா, எந்திரிச்சுக்கோ. டேய் டேய் பாத்திரம் டேய், உன்னை நிறைய வாட்டி திட்டிருப்பேன், அதுக்கு தலையில கீழே போட்டுறாத. ஏய் இப்ப தாய் மாமா சாண்டி அந்த பக்கம் பின்னாடி போயிரு. ரீல்ஸ் கேட்றா. என்னது என்ன இதை விழுந்துச்சு? டேண்ட்ரஃப் வரக்கூடாதுன்னு இப்படி நீ பண்றாங்களா? என்னதுடா மண்டையில ஏதோ எண்ணெய் ஊத்துது. இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன்னா. மாமா எங்க தலையில இடிக்குது. ஆளுக்கு ஒரு வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. அங்க பாருங்க மாமா. ரவுண்டு கொடு, ரோக்கி திட்டு கொடு, ரோக்கி திட்டு கொடுறா. மூஞ்சில ஏதோ ஒழுவுதே, எண்ணெய் போட்டுட்டீங்களா? என் கண்ணுல ஆலிங்கர் கண்ணீர் வருதுன்னு நினைச்சீங்களா? எண்ணெய் வடியுது. இது என்ன கிளைமேக்ஸா? இது புது ஸ்டைல். ஐய் முதலைங்க சொல்லி விட லைட் அடிக்குது. ஆமா எப்ப நான் எந்திரிப்பேன்? ஆளுக்கு ஒரு கை பிடிச்சுக்கோங்க. காலங்க எங்கிட்ட இங்க மஞ்சள் வெட்டிங்க. எட்டி மலை சாமி. என் மூஞ்சி நான் கண்ணாடியில பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன பண்ணும் அதுக்கு? பாட்டி தூக்கலாமா? படிதா என் மூஞ்சி க்ளோஸ் அப்ல கொண்டு வா. யார என் மூஞ்சில எப்படி நலுங்குச்சு? உள்ள நலுங்குச்சு. எங்க அப்பா கிளைமேக்ஸ் ஏதோ பண்ணாரு. போட்டோ எடுக்கிறியா? ஏய் இனி நீ என் குடும்பம் இல்ல, பிரியா மட்டும்தான். நான் பாத்துக்கிறேன். சாபாசா காசு பாக்கெட்ல நைட்டுக்கு சைடிஷ் ஆகும். உள்ள 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 யார்ட்டி கொடுக்காது, யாருக்கிட்டாலும் தராத. ஏய் ஒன்றுதான் கணக்கு கேட்பேன். மொத்தம் அதில் 10,000 வந்துருக்குது. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி அதான். எங்க நலுங்கு மூக்குல எல்லாம் என்ன அடிக்குது? இதேங்க டேய் அடுத்தது உனக்கு தான் நலுங்கு. இவன் தான் வெளிநாட்டுல இருந்து அந்த மாதிரி இருக்கான். எனக்கு ஐயோ ஏண்டா எனக்கு மட்டும் நலுங்க வச்சாங்க, இவன் மூஞ்சில இப்ப நலுங்க. ப்ரோ இரு, இவன் தான் தோணமா அப்பல பாட்டி. ஏ கேமரா வாங்கிக்கோடா. என் மூஞ்சில மட்டும் உனக்கு நலுங்க தெரிஞ்சிச்சுல. ஓகே ஓகே பாட்டி, தாட்டி மலைக்கும் தானே பாட்டி. உனக்கு வச்சுடுவோம் நலுங்க. உனக்கு என்னம்மா? உனக்கு என்னம்மா? இங்க வா.
ஓகே. ஏய் இருடா இது இங்க பாரு என்ன வரம் வேத்தாமா இங்க வா ஏய் அந்த தேங்காய் எடுத்துடா. தேங்காய் மண்டையில வடைக்கலாம்டா. ஏன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்கடே. இங்க கேட்ட என் மூஞ்சல் நலுங்க கேட்க மாதிரி எப்படி வந்து வச்சுட்டு இருந்தா தெரியுமா? இங்க ஏய் ப்ரோ மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அழகாவியா ப்ரோ? நீ சமாளிக்காதா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரு. ஏய் ப்ரோ இது குங்குமம் இல்ல ப்ரோ, இது ஆர்த்தி. இது வைக்கலாம். இரு ப்ரோ. ஏய் இரு ப்ரோ. இரு ப்ரோ. ஓகே ப்ரோ இரு சாயங்காலம் அப்புறமேட்டு தான் குளிக்கணும். கடைசியில என் மூஞ்சிலே நலுங்க வச்சுட்டாங்க. என்ன ஒண்ணு ஆட்ரேஸ் எடுத்து கோலத்தில் நீங்க பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைமே. யாரும் பயந்துடாதீங்க, கழுவிட்டு அழகாயிருவேன். அப்பயே நினைச்சேன் இந்த செயின்லாம் போடும்போது அப்பயே நினைச்சேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேட் இருக்குன்னு. ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா எனக்கு நலுங்க வைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இப்ப இவன் ரொம்ப சோகப்படுறான். என் மூஞ்சில அந்த சந்தன படம் இருக்குல்ல மச்சான் ஒருத்தன் என் மூஞ்சில நலுங்க வச்சுட்டான். அதே மாதிரிதான் என் மூஞ்சில நலுங்க வச்சுட்டானா இங்க பேரு இவன் மூஞ்சிலே ஒருத்தன் நலுங்க வச்சிருக்கான். சாண்டி இங்க வா. இவன் மூஞ்சி மட்டும் சும்மா இருக்கு. ஏய் கம்பெனி தான் அழகா வைப்பேன். ஏய் பிம்பிள்ஸ் எல்லாம் போகும்டா. தலை குச்சா பர்த்டேக்குனா நான் மட்டும் கேக்க பூசுவான். இவனும் தானே பூசுவான். இங்க பாரு சி சாண்டி இதுல பாக்க நீ அழகா இருக்கடா. சரி வாங்க அந்தியத்துல உட்காரலாம். வாங்க 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 வாங்க. நான் பந்தியத்துல உட்காரேன்பா. அப்ப சாப்பாடு எனக்கு இல்லையா? என்ன அது வாலிப வயசு குழந்தை வயசு. சரி வார்த்தை எடுத்துக்கலாம். அந்த வார்த்தை போலாம். ஆமா வயசாகி போச்சு. சரித்த முதல்ல மருமகனுக்கு வந்துட்டு எல்லாம் பரிமாறுங்க. இங்க பாருங்க தொண மாப்பிள்ளை பாருங்க. ஏய் உனக்கு தான் ஆல்ரெடி முடி முளைச்சிச்சு அப்புறம் என்னடா? ஏய் மசாலோட எங்க இருக்கு ப்ரோ? குளிக்கணும் ப்ரோ. எங்க போயிட்டீங்க? சத்தி மை காட் அப்ப காய்ச்சல் வந்துருமா? வாங்க நீங்க இருந்து நான் வெள்ளி முக்கால் இங்க தான் இருக்கு இல்லமா? இந்தியா இருக்குல தூங்கிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு தான் தூங்க. ஏய் வேடிக்கடி நடக்குது. காலைல எவ்வளவு அழகா vlog பண்றீங்க. ஓகே எங்கனா? ஏய் தப்பு சொல்லிக்கிறேன் vlog பண்றேன். நான் பண்ணுவேன். பாத்ரூம் டூர் பண்ணிடலாமா? ஏய் இதுல 2000 இருக்கு ஒழுங்கா வெச்சுக்கோ. நான் 500 அண்ணே குடிச்சிட்டு கமலஹாசன் கலர்ல கிளம்புவேன். கட் பண்ணி கொடலும்.